திரு ராஜகம்பீரன். இலவசங்கள் அப்படிங்கறத எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தனித்து போட்டி அப்படிங்கறதுலயும் உறுதியா இருக்காங்க. ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி மக்களை வாக்கு அரசியலுக்காக இலவசங்கள்னு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் மக்களுடைய புரிதல் இருக்குமா? இதை எப்படி பார்க்கணும்? அது ஒருவருக்கு மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மீன் பிடிக்கிற வரைக்கும் அதை கற்றுக் கொடுப்பது வரைக்குமான பசிக்கு அவருக்கு முன்கூட்டியே ஒரு மீனும் சாப்பிட கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால இலவசங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா மக்களுடைய வரிப்பணங்கள்ல இருந்து மக்களுக்கு செய்யறது அப்படிங்கிறத நம்ம இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்களா இருக்கிறவங்க, கிராமப்புறங்களில் நடவு வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, விவசாய கூலியா இருக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது மகளிர் உரிமை தொகைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. ஒரு பேருந்துல விடியல் பேருந்துல பயணிப்பது அப்படிங்கிறது பெண்களுக்கு அது ஒரு ஆசுவாசமாக இருக்கிறது. அது அந்த நிலையில விளிம்பு நிலை மக்களா இருக்கிறவங்க, அடித்தட்டு மக்களா இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அரசாங்கம் சிந்திப்பது என்பது தவறு கிடையாது. மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். அதை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தினார் எம்ஜிஆர். இன்றைக்கு முதலமைச்சர் அது காலை உணவு திட்டமாக அதை விரிவுபடுத்துகிறார். இது சாமானிய மக்கள் பலன் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது வெறுமனே வாக்கு அரசியல், மக்களுக்காக தானே அரசியலே. அவர்களுக்கு உதவி செய்வது இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அது ஒரு திட்டங்கள் மக்களை போய் சென்றடையது அப்படிங்கறத அவங்க எதிர்க்கல. அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஏன் தேர்தல் வர நேரத்துல கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சேர்த்து அந்த மகளிர் உரிமை தொகையா கொடுக்குறீங்க? அப்ப அதுல உங்களுக்கான ஆதாய அரசியல் இல்லையாங்கிறத தான் கேக்குறாங்க. எங்க அரசியல் என்பது மக்களை தன்பால் ஈர்ப்பது தாங்க. எல்லாரையுமே என் பக்கம் ஓட்டு போடுங்க, பெரும்பான்மை மக்களை தன் பக்கம் திருப்புவதுதான் அரசியலே. அதற்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு உத்திகளை கையாளுறாங்க. இப்ப இதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய இதுல எல்லாமே கனவு நிலைப்பாடாக இருக்கிறது. நீதிமன்றத்திலே தமிழிலே வாதாடுவதற்கு உரிமை வேண்டும்னா யார்கிட்ட கேட்கறது? மாநில அரசு அதை தீர்மானிக்க முடியும்? எப்படி நீட்டு விலக்கு நம்ம எப்படி மாநில அரசு தீர்மானம் போட்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு மசோதா அனுப்பி ஆளுநருக்கு அனுப்பி அது குடியரசுத் தலைவருக்கு போய் எதுவுமே நடக்கலை. யாரிடத்தில் அதிகாரம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது? யார் இதை தீர்மானிப்பது? அதையெல்லாம் அது குறித்து அவங்க இந்திய தேசியம் தான் தமிழர்களினுடைய உரிமைகளை பறிக்கிறது, மத்திய அரசாங்கம் தான் நம்மளுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு எதிராக இவங்க எப்பவுமே வாய் திறந்ததே இல்லையே. முழுக்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு மாநில கட்சியை வம்புக்கு இழுக்கிறாங்களே தவிர திராவிட இயக்கத்தினுடைய எல்லா கோட்பாடுமே பேராசிரியர் அருணன் சொல்றது மாதிரி இந்த சுயாட்சி, மாநில சுயாட்சிங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய தன்னுரிமை தான். இப்போ அவங்க ஒரு வேடிக்கை ஒன்று சொல்றாங்க, தமிழ்நாட்டில் ஓடுற ரயில பூராமே நிர்வாகம் பண்றதுக்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வேடிக்கையா சொல்றாங்க. இதுக்கு அவங்களுக்கு அரசியல் அதிகாரம், அவங்க சட்ட 15 வருடமா அரசியல் செய்யறாங்க. எங்க கிட்ட எல்லா ப்ரொசீஜரும் பிளானிங் இருக்குன்றாங்களே. இருங்க, ஆசை யார் வேணாலும் படலாங்க. நான் என்ன சொல்றேன்னா 15 வருஷமா கட்சி நடத்துறாங்க, அவங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, அதிகார அமைப்புல பங்கேற்காத ஒரு அமைப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பெர்சன்டேஜ் கணக்கு தான் சொல்ல முடியுதே தவிர அவர்களால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்ததுன்னு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் சார் சொல்றாங்க, பணம் கொடுத்தா ஈஸியா யார் வேணாலும் எம்எல்ஏவா கவுன்சிலராவோ ஆக முடியும், அதை நாங்க செய்ய விரும்பாத ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம்ன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பணம் கொடுத்து தோத்து போனவங்க இல்லையா, பணம் கொடுத்தவங்க செலவு பண்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்களா? இப்ப பாஜக இல்லாத பணமா? ஏன் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் தண்ணியை குடிச்சுட்டே இருக்காங்க, தோத்துக்கிட்டே இருக்காங்க? அது அல்ல, மக்கள் விரும்பினால் தான் வெற்றி பெற முடியும். பணம் வைத்திருக்கிறவர்கள் எவ்வளவோ வேறு தோல்வி அடைஞ்சிருக்காங்களே. மிகப்பெரிய கல்வி அதிபர்களாக இருக்கிறவங்க, பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லாம் தேர்தலில் தோற்று போயிருக்காங்களே. பல பேரை நான் உதாரணமாக சொல்ல முடியும். ஏசி சண்முகத்திலிருந்து பச்சமுத்திலிருந்து பல பேர் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல் அரசியலில் தோற்று தானே போறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பண வசதி இல்லை, யாருக்குமே கொடுக்கல வாங்கலை நான் சொல்ல முடியும். அப்படி கிடையாது. கலை யதார்த்தத்தில் செலவு பண்ணியும் தோக்குறாங்க. மக்கள் விரும்பினால் தான் நீங்க வெற்றி பெற முடியும். அவங்க என்ன பண்றாங்க, ரயில தமிழ்நாட்டுக்கு நெய்தல் படை அமைப்பேன்பாங்க. அது கடற்படை யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது? அது அரசியலமைப்பிலே திருத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அகில இந்திய கட்சியா நீங்க எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்த போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. திராவிட நாடு கேட்டார் அண்ணா. சீனா போர்ல அவர் என்ன செஞ்சாங்க? சீனா போர் நடந்த போது அது அந்த கட்சியவே தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் என்ன செய்யறாரு, திராவிட நாடு கேட்பதற்கான எல்லா கோரிக்கையும் உயிரோடு இருக்கிறது, ஆனால் இதை கைவிட வேண்டிய சூழ்நிலை, நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்குன்னு கைவிடுறேன்னாரு. இவர்கள் தமிழ் தேசியத்தின் அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்க கருதுறீங்க? கனவு நிலைப்பாட்டுல போயிருக்காரு. ஒரு சினிமா இயக்குனர் 5 லொகேஷன்ல பாட்டு எடுப்பாங்கல்ல, 5 தலைநகரம் கேட்கிறாரு. ஏதாவது அர்த்தம் பொருத்தமா இருக்கா? கன்னியாகுமரியில மெய்யியல் தலைநகரங்கிறாரு. மெய்யியல்னா ஆன்மீகம்னு அர்த்தம். கன்னியாகுமரி எல்லாருக்குமான ஆன்மீக தலமா எப்படி மாறும்? அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ரவீந்திரன் துரைசாமியை.
மெய்யியல் தலைநகரம்னா எல்லாருக்கும் அங்க என்ன செய்வாங்க? ஏதாவது பிராக்டிகலா இருக்கா முதல்ல இதுல? நான் வாங்கி திரு கார்த்தி, நான் உங்கள்ட்ட மறுபடியும் வரேன். இப்போ இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாங்க. பட் அதை தாண்டி நீங்க உங்களோட அறிவிப்புல சொல்லியிருக்கக்கூடிய அந்த அதிகார பரவலாக்கல், அதே மாதிரி திமுக தான் வந்து இந்த மாநிலத்துல தன்னாட்சி அப்படிங்கறத தொடர்ச்சியா முழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை அருணனும் வச்சிருந்தாரு. இப்போ அப்படி பார்க்கும் பொழுது என்ன மாற்றா இருக்குங்கிற ஒரு கேள்வி வராதா நாம் தமிழர் மீது? மாநில தன்னாட்சிங்கிறது வந்து அண்ணாவோட முழக்கம் இல்ல, அது மாபோசியோட முழக்கம். மாபோசி வந்து அண்ணா இரவல் வாங்கிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அடைந்தால் திராவிட நாடு, அடையாளத்தால் சுடுகாடுங்கிற முழக்கத்தை வந்து அண்ணா முன்வைத்தார். மாநில சுயாட்சியை வந்து மாபோசி முன்வைத்தார். இன்னும் சொல்ல போனா ஐயா கருணாநிதி வந்து மாநில சுயாட்சி குழு அப்படின்னு அறிவிச்சார்ல, அந்த அறிவிச்சனாலே மாபோசியோட பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிச்சார். அப்ப தமிழ் தேசியவாதியான மாபோசியோட முழக்கம் தான் மாநில தன்னாட்சி. திமுக பொறுத்த வரைக்கும் மாநில தன்னாட்சி அப்படின்னு பேசுறாங்களே உளமாற உறுதிப்பாட்டோடு இல்லை. 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்களை இதே திமுக அங்கம் வைத்தது. இந்தியாவில் வந்து எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு மத்திய அமைச்சர்ல 18 ஆண்டு காலம். அதுல தொடர்ச்சியா 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியா 14 ஆண்டு. 2004 2009 காலகட்டத்துல பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது இங்கிருந்த திமுக தான். அன்னைக்கு வடக்கு வாழுது தெற்கு தெரிகிற முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரோட கடைசி நாள்ல கூட மாநில சுயாட்சி பத்தி முதலமைச்சர் பேசியிருந்தாரே கார்த்தி, நாங்க செய்யலனா வேற யார் செய்ய முடியும்னு சொன்னார். 18 ஆண்டுகளும் மத்திய அமைச்சர் இருந்தப்ப மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணீங்க? ஆளுநரோட அதிகாரத்தை ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணணும். இல்ல வந்து 356 சட்டப்பிரிவு ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அதை நீக்கணும். கல்வியை வந்து மாநில பட்டியல கொண்டு வரணும். ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? வச்சு பெற்றீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. மத்திய அமைச்சர்கள் அங்க வைக்கிறப்ப மாநில சுயாட்சிக்காக நீ தூக்கிப்பட்ட துரும்ப என்ன? மாநில சுயாட்சியில் விடாப்படியா இருந்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி 1980 கலைக்கப்பட்டப்ப திமுக நிலைப்பாடு என்ன? திமுக எதிர்த்ததா ஆதரித்ததா? ஆதரித்தது. பல சட்ட போராட்டங்களை திமுக முன்னெடுத்திருக்கிறது இல்லையா? நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பல சட்ட போராட்டங்களை திமுக அரசு முன்னெடுத்திருக்கிறது இல்ல? ஆளுநர் விவகாரத்திலிருந்து மாநில சுயாட்சிக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல வரைக்கும் நீதிமன்ற போராட்டங்கள் வரைக்கும் போயிருக்கு. கட்சிகள் வந்து சட்ட போராட்டம் செய்யலாம். 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் வேணும். மத்திய அமைச்சர்களை இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த 18 ஆண்டு காலம் எந்த மாநில உரிமையை, மாநில தன்னாட்சியில எந்த முழக்கத்தை நீங்க செயல்படுத்தி காட்டினீங்க? ஒண்ணும் செய்யலையே, ஒண்ணும் செய்யல, எல்லாம் பேச்சுதான். 1960 வந்து மாநில சுயாட்சிக்குன்னு ராஜமன்னார் குழு போட்டார் ஐயா கருணாநிதி. அது திரும்ப பேச்சுவார்த்தையில அந்த பக்கம் காஷ்மீர்ல மேற்கு வங்காளத்துல நாடு முழுக்க எதிரொலிக்குது. அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரைய அமலாக்கம் செய்ய எந்த காலத்துல அழுத்தம் கொடுத்தா? விபி சிங் ஆட்சி காலத்துல இல்ல கார்த்தி, இப்ப நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்துல மாநில சுயாட்சிக்கான அழுத்தம் இருந்ததா அல்லது இப்ப எப்படி இருக்கு? நீங்க குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல மாநில சுயாட்சிக்கான அழுத்தம் அப்படிங்கிறது இருந்ததா? இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா இதை ஏற்கனவே சீமானே ஒரு முறை ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். 1960 ராஜமன்னர் குழு போட்டாச்சு. 60 அன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சர் வேணும். அப்ப 18 ஆண்டுகள் என்ன பண்ணியா கேக்குறேன். அப்ப ஐயா அருணன் சொன்னாங்க, இந்த பாஜக எதிர்ப்பு பத்தி பேசினாங்க. ஐயா அந்த பாஜக எதிர்ப்புல சிபிஎம் விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட மிக மூர்க்கமாக, இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி அளவுக்கு இந்தியாவுடைய எந்த ஒரு கட்சியும் பாஜக எதிர்க்கல அப்படின்னு அழுத்தி சொல்லுவேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக சக்தி இல்ல அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு திடீர்னு கடந்த ஆண்டு மாறிட்டாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாசிச அரசுனாங்க. ஒரு ஆண்டு காலத்துக்கு என்ன மாற்றம் வந்து தெரியல, பாசிச கட்சியில நிலைப்பாட்டை மாத்திட்டாங்க. வகுப்பாரி பிரித்துவத்தை குறைக்கக்கூடிய நோக்கத்துல 10 விழுக்காடு பொருளாதார ஒதுக்கீட்டை கொண்டு வந்தப்ப, பாஜக கொண்டு வந்தப்ப இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. இன்னும் சொல்ல போனா கேரளாவில காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் பி டீம், பாஜக பி டீம். கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்தி சொல்றாரு பாஜக பி டீம். அப்ப யார் பாஜக பி டீம்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவு வரட்டும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டங்களை, திட்டங்களை, முடிவுகளை எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். இல்ல கார்த்தி, நம்ம அவங்கள சதவீதத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்க முடியும்? அவங்களுடைய சித்தாந்தமே நேரெதிர் சித்தாந்தம் இல்லையா இடதுசாரிகளுக்கு?
கம்யூனிஸ்டுகள் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு நான் சொல்றேன். ராகுல் காந்தி இந்த மாசம் சொல்லியிருக்காரு, அவங்க பாஜக வந்து இணக்கப்பாட்டோடு இருக்கு கம்யூனிஸ்டோட, எல்லா முதலமைச்சரையும் கைது பண்றாங்க, ஆனா பினராயி விஜயனை கைதே பண்ணல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ரைட், நான் அருணனோட பதில வாங்கி